अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमती गोदायै नमः नीलातुङ्गस्तनगिरितटे सुग्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशरशिरसिद्धमध्यापयन्ति स्वजिष्टायां सृजनिगलितं याबलाकृत्य मुङ्क्ते गोदादस्तेन मेदमिदं भूयेवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாலை சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீவெங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் இன்னைக்கு தன்யமானாள். ஆண்டாளுடையதான அடியார்கள் இன்னைக்கு தன்யமானாள். அத்யமே சபலம் ஜன்ம பவத் பாதாப்ஜ வந்தனாத் அத்யமே வம்சஜா சர்வே யாத்தாவஹா அனுகிரகாத்து திவம்னு ஒரு ஸ்லோகம் பெரியவாள்லாம் சொல்கிறது வழக்கம் உண்டு. உன்னுடையதான திருவடி சம்பந்தப்பட்டதுனால நாங்கள்லாம் இன்றைக்கி எங்களுடைய ஜென்ம சபலமாச்சு அப்படின்னு ஆண்டாள் பெருமாளிடத்தில் பிரார்த்திச்சா. நம்மெல்லாம் ஆண்டாள் திருவடிதான சம்பந்தம் இருந்ததுனால நம்மளுடைய ஜென்மமும் சபலமாச்சுன்னு நம்ம ஆண்டாள் திருவடி வாரத்தில் பிரார்த்திக்கிறோம். முதல்ல என்ன பண்ண ஆண்டாள், திருப்பாவை நோன்புன்னு ஒரு நோன்பு, அதை நோற்றாக்கா கண்ணனுடையதான சம்பந்தம் ஏற்படும், கண்ணனுக்கு பிரீத்தி பாத்திரமாக நம்ம ஆகலான்னு பெரியவாகிட்டேருந்து கத்துண்டா. என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியாக நோன்பு நோக்கக்கூடாதுமா. ஏகஸ்வாத்து நபஞ்சீதா அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த வஸ்துவை தானாக அனுபவிக்கக்கூடாது, பத்தவாளோடு சேர்ந்து அதை அனுபவிக்கணும். இன்னொன்று, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்தேன்னு சொல்கிற மாதிரி நல்ல ஸ்தோத்திரியர்கள் நல்ல பகவத் பக்தி உள்ளவர்கள்லாம் கூட இருந்தாக்கா அந்த பக்திக்கே ஒரு தனி பெருமை உண்டுன்றதெல்லாம் பெரியவாகிட்ட கற்றுன்னு வந்தா. அதனால் அந்த பக்தியில் சிறந்தவர்களெல்லாம் எழுப்பி கூட்டின்னு வந்தால் 15 பாசுரத்தினால. அப்புறம் விசேஷமாக பெருமாளை எழுப்ப ஆரம்பித்தா. பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி, முதல்ல பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணால், அப்புறம் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி, அதுக்கு முன்ன தாயாருக்கு திருப்பள்ளி எழுச்சி, அந்த கண்ணனுடையதான அப்பா அம்மாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி, கண்ணனுடைய அண்ணாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி, இப்படிலாம் பண்ணிட்டு வந்த ஆண்டாள் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணால் கண்ணன் எப்படி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும், சீரிய சிங்காசனத்தில் இருந்துன்னு நீ இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான்ப்பா எங்களுக்கு பெருமை, நீ சாதாரணமான எங்கள் கூட வந்து உட்காரத்தில் பெருமை இல்லை, நீ சிம்மாசனத்தில் உட்காரணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆண்டாள் ஆசைப்பட்டா. எம்பெருமானும் சீரிய சிங்காசனத்தில் அஹோபில க்ஷேத்திரம்தான் என்று சும்மன் எழுந்தருளினார். அப்போ ஆண்டாள் விசேஷமாக அந்த நிசும்மனுக்கு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு சொல்கிற மாதிரி புஷ்பங்கள் நல்ல திருத்துழாய், சாமந்தி, ரோஜா, மல்லி, இன்னும் விசேஷமான செண்பக புஷ்பம், இப்போ ஏற்பட்டதான புஷ்பங்கள்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றதான க்ஷேத்திரத்துலேருந்து நிறைய கூடையாக எடுத்துட்டு அஹோபில க்ஷேத்திரத்துக்கு போய் அந்த நிசும்மனுக்கு அர்ச்சனை பண்ண போகிறான். அந்த நிசும்மன் என்னென்ன காரியங்கள் நமக்காக பண்ணியிருக்கார், பிரகலாதனை மட்டும் ரட்சித்தாரா, இன்னும் எத்தனை பேரை ரட்சித்தார், அவருடைய சாமர்த்தியம் என்ன, அவருடைய கம்பீரம் என்ன, அவருடையதான திருக்கல்யாண குணங்கள் என்ன, அதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணக்கூடியதான ஒரு பாசுரமாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி பாசுரம். அந்த ஆண்டாள் அஹோபில க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான நிசும்மனை எப்படி அர்ச்சனை பண்ணுறான்றதை பார்க்கலாம். அன்றி உலகம் அளந்தா எடி போற்றி, சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சுகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குடிலாய் இருந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றெங்கும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரம்பாவாய். ஹே பிரபு லக்ஷ்மி சும்மா, உன் திருவடி வாரத்தில் இருந்து ஒரு அஞ்சலி பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியமானது எங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி தான்ப்பா கிடச்சிருக்கு. எத்தனை பேர் சோழிங்கபுரத்தில் போய் எம்பெருமானை சேவிக்க முடிகிறது, எத்தனை பேர் போய் அந்த திருவடி வாரத்திலேயே படிப்படியாக இருந்த அந்த கார்த்திகை மாதத்தில் அங்கேயே 2 மணிலேருந்து அந்த பணியிலிருந்து பெருமாளை சேவிக்கிறா. அவெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணவர்கள் அப்படி நினச்சி பார்க்கணும். அப்போ ஏற்பட்டதான லக்ஷ்மி நரசிம்மன் திருவடி வாரத்தில்
முதல்ல செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி என் பலர்பூவும் கொணர்ந்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி முதல்ல செண்பக புஷ்பத்தை எடுத்துட்டா ஆண்டாள் கையில். நிருசிம்மன் அற்புதமாக லக்ஷ்மி நிருசிம்மனாக எழுந்தருளி இருக்கார். இந்த பக்கத்தில் கருடன், இந்த பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி, கீழே பக்த பிரகல்லாதன், இன்னும் தேவதைகளெல்லாம் சுற்றி இருந்துட்டு அஞ்சலி பண்ணிட்டு இருக்கா லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு. ஆண்டாள் முதல்ல செண்பக புஷ்பத்தை எடுத்துட்டா. லக்ஷ்மி நிருசிம்மன் ஆண்டாளை கண்குளிர கட்டாட்சிக்கிறார். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு முதல்ல புஷ்பத்தை சமர்ப்பிச்சா. ஹே பிரபு, ஒரு காலத்தில் நீதானப்பா திரிவிக்ரமாவதாரம் பண்ணி இந்த 3 லோகத்தையும் அளந்தையே, அந்த திருவடிவாரத்துக்கு இந்த செண்பக புஷ்பமானது போய் சேரட்டும் அப்படின்னு முதல்ல சமர்ப்பிச்சா. அடுத்தது சென்றங்க தென்னிலங்கை செற்றாக திரள் போற்றி. அந்த வானரங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை கொடுக்கக்கூடியதான ஒரு அவதாரம்னு சொன்னால் அது ராமாவதாரம். குரங்கை பார்த்தாலே ராமான்னு சொல்ல தோன்றுது, குரங்கை பார்த்தா அஞ்சலி பண்ண தோன்றுது. அப்படி அதுங்க கூட இருந்துண்டு அந்த தென்னிலங்கை இலங்கையில் போய் நீ வெற்றியை வாங்கிட்டு வந்தியே, அப்பேற்பட்டதான உன்னுடையதான சாமர்த்தியத்துக்கு ஒரு புஷ்பம் அப்படின்னு மல்லிப்பூவை சமர்ப்பிச்சா. அடுத்தது பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. நீ படுத்துட்டு இருக்கக்கூடியதான காலத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு வண்டி மாதிரி ஒரு சக்கரம் போல ஒரு ராட்சசன் வந்தானே, அவனை நீ உன்னுடையதான திருவடியால் உதைச்சி துண்டு துண்டாக தள்ளினியே, அந்த திருவடி வாரத்துக்கு மனோரஞ்சித புஷ்பம்ன்றத ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சா. அடுத்தது கன்றி குடிலா எடுத்தாய் கடல் போற்றி. வேற ஒரு ராட்சசன் கண்ணுக்குட்டி ரூபத்தில் வந்தான். அப்பேற்பட்டதான கண்ணுக்குட்டியை நீ அந்த ராட்சசனை வதம் பண்ணியே, அப்பேற்பட்டதான திருவடிவாரத்தில் ஒரு புஷ்பத்தைன்னு மல்லிப்பூவை சமர்ப்பிச்சா. அடுத்தது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உனக்கு விரோதிகள், அடியாறுகளுக்கு விரோதிகள், அடியாறுகளுக்கு யார் விரோதிகளோ அவர் தான் உனக்கும் விரோதிகள். அப்பேற்பட்டதான விரோதிகளையும் நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான கண்ணு, வாக்கு, வாயு, மூக்கு இதெல்லாம் பண்ணக்கூடியது, நமக்கு விரோதமான காரியங்களை பண்ணுறது, இதுவும் விரோதிகள் தான். இந்த விரோதிகளை ஜெயிக்கக்கூடியதான உன்னுடையதான திருவடிவாரத்துக்கு ஒரு புஷ்பம்னு ஒரு விசேஷமான தாமரையை சமர்ப்பிச்சா. அடுத்தது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பலவிதமான புஷ்பங்கள் ஒரு குணங்களையும் சொல்லி 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 புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சா. பரமபோகியத்தோடு அந்த நிறைய புஷ்பங்கள் எம்பெருமானுடையதான திருமார்பு வரைக்கும் புஷ்பங்கள் சேர்ந்து எடுத்து மேற்படி என்ன ஓணும்னு பெருமாள் லக்ஷ்மி நிருசிம்மனாக இருக்கக்கூடியதான அஹோபில க்ஷேத்ராதீசன் கேட்குறார் ஆண்டாளை பார்த்து. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். ஹே பிரபு லக்ஷ்மி நிருசிம்மா, மற்றும் எக்காலத்திலும் யாதுன்னம் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சா மாதிரி எனக்கு எந்த காலத்திலையும் எதுவுமே வேண்டாம், உன் திருவடிவாரத்தில் இருந்துட்டு உன்னை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடு, உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதான ஒரு நிலைமையே எனக்கும் கொடு, அதுவே நாங்கள் பரம புருஷார்த்தமாக பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் லக்ஷ்மி நிருசிம்மனுடையதான திருவடிவாரத்தில் பிரார்த்தனை பண்ணி நமக்கெல்லாம் பரம கிருபையை அனுகிரகம் பண்ணுறா. லக்ஷ்மி நிருசிம்ம பரபிரம்மணே நமஹ.